இதுதான் தமிழ் தேசியவாதிகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வலியையும் ஆறாத வன்மத்தையும் ஏன் ஏற்படுத்துது. இந்த ஒரு நபருடைய மரணத்தை கொண்டாடுகிற அளவுக்கு தமிழர்கள் ஒன்றும் மரபற்றவர்கள் கிடையாதுதான், அவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள் கிடையாதுதான். ஆனா அந்த உடல் மொழி ஆகட்டும், அந்த தோரணை ஆகட்டும், தான் என்னவோ ஒரு 1000 ஆண்டுகளுக்கு வாழ்ந்துட போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்போ, அல்லது வந்து தன் பிள்ளைகள்லாம் ஒரு 2000 வருஷத்துக்கு வாழ போறாங்க அப்படின்ற நினைப்போ என்னன்னு தெரியலீங்க. ஒரு குழந்தையுடைய ஒரு கொடுமையான மரணத்தை அவ்வளோ ஒரு எகத்தாளம் போட்டு சொன்ன காரணத்தினாலோ என்னவோ தெரியவில்லை, தன் மகனுடைய மரணத்தை பார்த்து விட்டு தான் கண்ணை மூட வேண்டிய நிலைக்கு அவர் தள்ளப்பட்டாரோ அப்படின்னு கூட சில பேர் சொல்லிக்கிறாங்க. அவனுக்கு இவ்வளவுதான் வலிக்கணும், வலிக்கக்கூடாது சொல்ல நீ யாரு? நீ திராவிடனா? அன்னைக்கு கேள்விப்பட்டிருப்ப பாலச்சந்திரன் இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விப்பட்டிருப்பா. சிச்சோ பாவம்பா என்ன பையன் அப்படின்னு நீ சொல்லிட்டு அடுத்த நாள் கடந்து போயிருப்ப. உன்னுடைய வலி அந்த அளவு தான். 15 வருஷம் ஆயிடுச்சு, அதனால உனக்கு ஒரு மேட்டரே இல்லை, நீ நிற்ப. அவன் குடும்பத்தை சேர்ந்தவனா தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு அந்த வலி இருக்குது. என்ன பண்ண சொல்ற? நீ என்ன சொல்ற? அவருக்கு என்னடா, அவர் வந்து அப்படியே நிறைவா வாழ்ந்து நிறைவா மறைஞ்சாரு. இப்படி உங்க ஆளுங்க, உங்க மாவீரர்கள் நீங்க சொல்றவங்க, போராளிகள் அல்லது உங்க தலைவர் நீங்க சொல்றவங்க எல்லாம் அவங்களுடைய உடல்கள் எல்லாம் காட்டப்படுது. இப்படியாக ஒரு நாய் திணிச்சா, நரி திணிச்சா, புழு திணிச்சா, இப்படியா அப்படின்னு சொல்றீங்கல்ல. எத்தனை பதிவுகள் அந்த மாதிரி. அந்த நவம்பர் 26, 27 உலகம் உள்ளவரை தமிழர்களால் மிகப்பெரிய அளவில் நினைவு கூறப்பட்டு அனுசரிக்கப்பட வேண்டிய நாளாகத்தான் இருக்கும். என்னமோ நாய் சாப்பிட்டுச்சு, நரி சாப்பிட்டுச்சு, புழு சாப்பிட்டுச்சு, சாப்பிட்டுட்டா சாப்பிட்டுட்டோம். சரி, நீ வந்து இங்க வந்து அப்படியே பயங்கரமா வாழ்ந்து இறந்தாருன்னு யாரை வேணா சொல்லு. அப்படி இறக்கக்கூடியவர்களை நீ சந்தன பேலையில வச்சு கூட்டி உள்ள வச்சு அடக்கம் பண்ணி மேல வந்து அவருடைய சமாதியில தங்க முலாம் பூசி வை. அந்த உடம்பு உள்ள போய் அப்படியே பல மின்னுமா? அங்கேயும் புழு தான்டா சாப்பிடுவோம், அங்கேயும் மண்ணு தான் சாப்பிடுவோம், அங்கேயும் கரையா தான் சாப்பிடுவோம். தடுத்துருவியா நீ? அப்படி அப்படியே பலன்னு என்னென்னலாம் பண்ண முடியுமோ, என்னென்ன பூவெல்லாம் போட முடியுமோ, என்னென்ன அலங்காரம் எல்லாம் பண்ண முடியுமோ எல்லா அலங்காரத்தையும் பண்ணி அப்படிப்பட்ட ஒரு பேழையில பூட்டி உள்ள புதைச்சிட்டு 15 நாள் 20 நாள் கழிச்சு தோண்டி போய் பாடுறா. நீங்கள் இன்றைக்கு போற்றிக் கொண்டிருக்கிற பல பேரை இன்னும் சில ஆண்டுகளில், இன்னும் சில 10 ஆண்டுகளில் இந்த உலகம் மறந்துவிடும். ஆனால் உலகம் உள்ள வரைக்கும் மாவீரர்களும் தலைவரும் போற்றப்படுவார்கள், நினைவு கூறப்படுவார்கள். தூசியா நீ கொண்டாடுறவெல்லாம் அவங்களுக்கு முன்னாடி தூசி. அனைவருக்கும் வணக்கம். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு தொகுதியின் எம்எல்ஏவுமான திரு ஈவி.கே. இளங்கோவன் அவர்கள் நேற்று உடல்நலக் குறைவால் தன்னுடைய 75வது வயதில் காலமானார். இதையொட்டி இந்த 3 ஆண்டுகளுக்குள்ளேயே 2021 2024 இந்த 3 ஆண்டுகளுக்குள்ளேயே 3வது முறையாக ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு மீண்டும் ஒரு இடைத்தேர்தல் வருவதாக நம்ம செய்திகள் மூலமாக கேள்விப்படுறோம். அதை பற்றி நேற்று ஒரு விவாதம் நம்ம சேனல் நம்ம வச்சிருந்தோம். அதை தாண்டி தமிழ் தேசிய வட்டத்துக்குள்ள இது வேறு விதமான சில விஷயங்களை ஏற்படுத்தியிருக்குது, சில அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்குது. இப்படியும் அதாவது நேர்மறையும் எதிர்மறையுமான பல்வேறு கருத்துக்கள் பகிரப்படுகிறது. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா திராவிட தரப்புல நாம் தமிழர் தம்பிகளை பற்றியும் தமிழ் தேசியவாதிகளை பற்றியும், இன்னும் சொல்ல போனா மரியாதைக்குரிய நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை பற்றியும், மேதகு அவர்களை பற்றியும் மிக கடுமையான விமர்சனங்கள், அதை தாண்டி தாக்குதல்கள், சாபம் கொடுக்கறது, இப்படி எல்லாமே அந்த தரப்புல பண்ணிட்டு இருக்கிறாங்க. எதனால பண்றாங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இங்கேயே ஒரு பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்குது. ஈவி.கே.எஸ். அவர்களுடைய மறைவை ஒட்டி மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. அந்த அறிக்கையில நான் பெருந்துயருற்றேன், மிகவும் கவலை அடைந்தேன் அப்படின்னு சொல்லி நீளமான ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு. அந்த அறிக்கையே பாத்தீங்கன்னா நிறைய தமிழ் தேசியவாதிகளுக்கு, நாம் தமிழ் கட்சியை ஆதரிக்கக்கூடியவர்களுக்கு, ஏன் இதுவரை அண்ணன் சீமான் அவர்களை மிக எல்லா சூழல்களிலும் அவருக்கு ஆதரவாக நின்று குரல் கொடுத்த நிறைய பேருக்கு, இணையதளத்தில் ஆதரவாக இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வந்து ஒரு வகையான முக சுழிப்பையும் வருத்தத்தையும் அதிருப்தியும் ஏற்படுத்தியிருக்குது இந்த ஒரு விஷயத்துல. அதை சமூக ஊடகங்கள் வழியாக நிறைய பேர் வந்து போட்டுட்டே இருந்தாங்க. இதெல்லாம் தேவையில்லைண்ணே, இதெல்லாம் எதுக்கு, இந்த மாண்பு அது இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி. இந்த சூழல்ல அவர் நேர்லயே போயிட்டு அஞ்சலி செலுத்த போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு செய்தியாளர் சந்திப்புலையும் ரொம்ப அவரை பத்தி ரொம்ப பெருமையா இதெல்லாம் பேசிட்டு வந்திருந்தாரு. இது பல பேருக்கு கோபத்தையும் எரிச்சலையுமே கூட ஏற்படுத்திச்சு நம்மளால பார்க்க முடியுது. ஒரு உரிமையில கோபப்படுறதுன்னு கூட எடுத்துக்கலாமே. அப்படி நிறைய பேர் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்திட்டு வராங்க. நம்முடைய கருத்து என்ன இந்த விஷயத்துல அப்படின்னா, முதல் விஷயம், அரசியல் கட்சி தலைவராக அவர் என்ன மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடணும், எப்படி போகணும் வரணும், என்ன மாதிரி அறிக்கை விடணுன்றது அது அவருடைய விருப்பம். அதை தாண்டி என்னுடைய தனிப்பட்ட பார்வை என்ன அப்படின்னா, நேரில் போயிட்டு அஞ்சலி செலுத்தி அதை பற்றி ஒரு நீண்ட பிரஸ் மீட் கொடுக்கறது இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறது தான். உங்களுக்கு ஒரே ஒரு செய்தியை நான் இந்த இடத்துல நினைவுபடுத்தணும்னு ஆசைப்படுறேன். 2016 மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைஞ்சிடுறாங்க. அந்த நேரத்துல கமலஹாசன் அவர்கள், இன்னைக்கு மக்கள் நீதி மைய கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய கமலஹாசன் அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போறாருங்க. இவ்வளவுதான் அவருடைய ஒட்டுமொத்த அந்த மறைவுக்கான அறிக்கையே என்னன்னா, சார்ந்தோர் அனைவருக்கும் ஆழ்ந்த அனுதாபங்கள். அதாவது
அவர்கள் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவால் யாராச்சும் கவலைப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள், நான் எதுவும் கவலைப்படல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருளை தான் அதை எடுத்துக்க முடியும். ஒரு 2 வரியில போட்டு முடிச்சிட்டாரு. பெரிய வன்மம், பெரிய கோபம் அப்படி என்ன அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க. அந்த விஸ்வரூபம் படத்துக்கு பிரச்சனை வந்துச்சு. அதை தாண்டி சில அரசியல் ரீதியான சில கோபங்கள் அவருக்குள்ள இருந்துச்சு. அப்படி ஒரு சாதாரண விஷயத்துக்கே பார்த்தீங்கன்னா, அவருடைய அறிக்கை இவ்வளவுதான். அதோட அவர் நிறுத்திக்கிட்டாரு. ஆனா, ஈவி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள் தான் உயிரோடு இருந்த காலம் வரைக்கும் எந்த அளவுக்கு தமிழீழ போராட்டத்தையும், தலைவரையும் இன்னும் எக்ஸ்ட்ரீமுக்கு போணும் அப்படின்னா, தலைவருடைய மகன். நான் உங்களுக்கு அத சொல்றேன். அப்படி பல சூழல்கள் பார்த்தீங்கன்னா, அந்த போரை எவ்வளவு வந்து இழிவா அவர் பேசினார் அப்படின்ற விஷயங்கள். சில பெயர்களை, சில வார்த்தைகள் என்னால வெளிப்படையாக சொல்ல முடியாது. சொன்னா வந்து ஸ்ட்ரைக் வரும் அப்படின்றதுனால, அப்படி எப்பொழுதுமே வன்மம் பிடித்தவராக தான் அவர் இருந்துட்டு வந்தாரு. அது அவருக்குள்ள இந்த வன்மம் மட்டும் தான் இருந்துச்சா அப்படின்னா இல்ல. அத தாண்டி அவருக்குள்ள சாதிய வன்மமும் இருந்துச்சு. இசைஞானி இளையராஜா அவர்களை பற்றி அவர் பேசுனது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது தான் வந்து மிகப்பெரிய இடத்துக்கு போயிட்டா, தன்னை வந்து ஏதோ உயர்ந்த சாதின்னு நினைச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாரி ஏதோ ஒரு விஷயம் பேசுனதாகட்டும். நரேந்திர மோடி அவர்களையும், அம்மையார் ஜெயலலிதா அவர்களையும் அவங்க வந்து அரசியல் ரீதியாக ஒரு சந்திப்பு ஒரு 40 நிமிடம் சந்திச்சு பேசுறாங்க. அந்த சந்திப்பை எவ்வளவு தூரம் அருவருப்பாக பேசினார்கள். இந்த வயதில் அவர்கள் சந்தித்து என்ன செய்திருப்பார்கள் என்று என்னால் சரியாக சொல்ல முடியவில்லை. எதுக்கும் வாய்ப்பில்லை என்று தான் நினைக்கிறேன். அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்பவே அருவருப்பா பேசி வச்சிருந்தார். அப்படி எல்லா வகையிலுமே ஒரு ஒரு வன்மமாக, அருவருப்பாக பேசக்கூடிய ஒரு நபராக தான் அவர் இருந்தார். அதை தாண்டி தமிழர்களுடைய அந்த விடுதலை போராட்டத்தை மிகப்பெரிய அளவில் கொச்சைப்படுத்தியவர். இந்த நபருக்கு வந்து இவ்வளோ பெரிய அறிக்கை, இவ்வளோ தூரம் நேர்ல போய் நின்னு அஞ்சலி செலுத்தி, அதுக்கு ஒரு நீண்ட ஒரு இதெல்லாம் தேவையா? அப்படின்றது எல்லாருடைய கோவமாவும் இருக்கு. கமலஹாசன் போட்ட மாரி 2 வரியில எதையாச்சும் போட்டு போயிட்டு இருந்தாலே அதிகபட்சம் அப்படிங்கிறது தான் பல பேருடைய பார்வையாகவும் இருக்கு. என்னுடைய பார்வையும் அதுதான் வச்சுக்கங்களேன். சரி. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு எக்ஸ்ட்ரீம நம்ம பார்ப்போமே. அதாவது இளங்கோவன் அவர்கள் மறைவை ஒட்டி சில இடங்களில் தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, பட்டாசு வெடிச்சு சில பேர் கொண்டாடுறது. சில முழக்கங்கள் "செத்து ஒழிந்தான்" அப்படிங்கிற மாதிரியான முழக்கங்கள் இடுறது. இது மாரி ஒரு கொண்டாட்டம் பண்ற மாரியாக தமிழீழ உணர்வாளர்கள் இவங்கலாம் அந்த மாரி பண்ணிட்டு இருந்தாங்க. இது சமூக ஊடகங்கள்ல இந்த வீடியோ மிகப்பெரிய அளவுல வைரல் ஆகுது. அதேபோல சமூக ஊடகங்களில் இருக்கக்கூடிய தமிழ் ஆதரவாளர்கள், தமிழீழ ஆதரவாளர்கள் இவங்க எல்லாருமே கூட என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த மரணத்தை வந்து யாரும் கவலைப்படுவதாக இல்லை. அதை வந்து "ஹி டிசர்வ்ஸ்" அல்லது வந்து "அப்படிதான் நடக்கணும் போயா" அப்படிங்கிற மாரி கிட்டத்தட்ட அத வந்து ஒரு நல்ல விஷயம் தான் போப்பா அப்படிங்கிற மாரி தான் அத நெறைய பேரு பார்க்குறாங்க. இது திராவிட தரப்புக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு எரிச்சலையும், கோபத்தையும் ஏற்படுத்தி இருக்குது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பதிலுக்கு அவங்க என்ன மாரியான பதிவுகள் போடுறாங்கன்னா, "ஏன் சீமானுக்கு சாவு வராம போயிருமா? சீமான் வந்து என்னைக்கு வந்து மறையிறாரோ, அன்னைக்கு நாங்க இத விட அதிகமா கொண்டாடுவோம். அன்னைக்கு வந்து என் செலவுல நான் வந்து பட்டாசு வெடிப்பேன்." அப்படிங்கிற மாரியான பதிவுகள் போடுறதாகட்டும். இதுக்கு இன்னொரு படி அப்பாற்பட்டு போயிட்டு, அ தேசிய தலைவர் இருக்காரு இல்லைங்களா? அவர் மறைந்ததாக சொல்லப்படுகிற ஒரு படம் ஒண்ணு இருக்கு. அவருடைய உடல் என்று காட்டப்படுகிற படம். இந்த மாதிரியான படங்கள்லாம் கொண்டு வந்து, மாவீரர்களுடைய படங்கள்லாம் கொண்டு வந்து, கீழ கமெண்ட்ல போட்டு, அல்லது வந்து அத ஒரு பதிவா போட்டு, "டேய்! அந்த மனுஷன் வந்து யாரு? இளங்கோவன். 75 வயசு வரைக்கும் வாழ்ந்து, எம்.எல்.ஏவா இருந்து, குடும்பத்த, பிள்ளைகள் எல்லாம் பார்த்து, வளர்த்து, அவரு இறந்தார்றா! நல்ல சாவுடா அது. இந்த மாதிரி வந்து எங்க செத்தோம், எப்படி செத்தோம்னு கூட தெரியாம, சொந்த பந்தம், பிள்ளைங்கலாம் என்ன ஆச்சுன்னு தெரியாம, எங்கேயோ செத்து கிடந்து, அந்த உடம்ப வந்து புழு சாப்பிட்டுச்சா, அல்லது வந்து கரையான் சாப்பிட்டுச்சா, அல்லது மற்ற உயிரினங்கள் சாப்பிட்டுச்சா, நாய், நரி சாப்பிட்டுச்சா அப்படின்னு கூட தெரியாம, சட்டை இல்லாம, இந்த மாரி வந்து அவர் ஒண்ணும் செத்து போலடா, அவமானகரமா செத்து போல அப்படிங்கிற மாரியான பதிவுகள்லாம் போட்டிருந்தாங்க. முதல்ல இவங்களுக்கு ஒரு சரியான பதில் ஒண்ணு இருக்குது. அதுக்கு முன்னாடி, ஏன் தமிழீழ ஆதரவாளர்கள் அல்லது வந்து தமிழ் உணர்வாளர்கள் இளங்கோவன் அவர்களுடைய மரணத்துக்கு துளியும் வருத்தப்படல அப்படின்றதுக்கான காரணம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். தலைவருடைய மகன் இங்க எல்லாருமே வந்து பார்க்கக்கூடியவங்கள்ல பல பேருக்கு கண்டிப்பா பிள்ளைங்க இருக்கும், குழந்தைகள் இருக்கும், பேர பிள்ளைங்க இருக்கும். எந்த பாவமும் அறியாத ஒரு 10, 11 வயசு, 12 வயசு புள்ள ஒரு குழந்தை, யாரோ தெரியாதவங்களால திடீர்னு அந்த குழந்தை காணாம போகுதுன்னு வச்சுக்கலாமே. காணாம போது, அது வந்து நம்ம தேடிட்டு இருக்கிறோம். 2 நாள் காணோம். என்னாச்சு, ஏதாச்சுன்னு தெரியல. ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு படம் ஒண்ணு வருது. ஒரு புகைப்படம் ஒண்ணு வருது. 5 இடத்துல வந்து அந்த குழந்தைக்கு வந்து நெஞ்சில தோட்டா பாய்ஞ்சிருக்குது. நம்ம வீட்டு குழந்தை. அப்படின்னா, அது நம்ம எவ்வளோ பெரிய அளவுல பாதிக்கும். இப்போ புலிகள்னு ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னா, அந்த அமைப்பு மீது 1000 கருத்து முரண்பாடுகள் வைங்க. அல்லது வந்து நீங்க வந்து அதுக்கு மாற்று கருத்துக்கள் வைக்கிறது, இதெல்லாம் வேறு. அந்த பாலகனுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்? ஆனா, அந்த குழந்தை வந்து அவ்வாறு கடத்தப்பட்டு, ஒரு மாரி சட்டை இல்லாம ஒரு கைதி போல வைத்திருக்கப்பட்டு, அதுக்கப்புறம் ஒரு கொடுமையாக கொல்லப்படுறாரு. அந்த புகைப்பட காட்சிகள் வெளிவருது. இது சம்பந்தமாக இளங்கோவன் அவர்களிடம் கேட்கும்போது, அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்டின்ட்டு உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். யாரோ ஒரு சிறுவன் இறந்ததாக கேள்விப்பட்டு நான் வருத்தப்பட்டேன். ஆனால் கொல்லப்பட்டது இன்னாருடைய மகன் என்று தெரிந்தவுடன்,
நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன அந்த வார்த்தை, அவருக்கும் தானே குழந்தைங்க இருக்கும், அவருக்கும் தானே பேர பிள்ளைங்க இருக்கும். அந்த வயசுல கண்டிப்பா அவர் சொல்லும்போது அவருக்கு கிட்டத்தட்ட வயது 60 அப்படின்னும் போது அவர் கண்டிப்பா பேர பிள்ளைங்களா இருந்திருக்கும். அந்த வயதிலேயே கூட இருந்திருக்கும். எப்படி அந்த மனம் சொல்ல வந்தது? ஏங்க அந்த பையனுக்கும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம்? இவர்களுக்கு 1000 வன்மம் இருக்கட்டுங்க. அந்த குழந்தைக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இதுதான் தமிழ் தேசியவாதிகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வலியையும் ஆறாத வன்மத்தையும் ஏன் ஏற்படுத்துது? இந்த ஒரு ஒரு நபருடைய மரணத்தை கொண்டாடுகிற அளவுக்கு தமிழர்கள் ஒன்றும் மரபற்றவர்கள் கிடையாதுதான். அவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள் கிடையாதுதான். ஆனால் அவர்களுடைய மனதில் இவ்வளவுதான் வலிக்கணும், இத்தனை வருஷத்துக்கு தான் உனக்கு அந்த வலி இருக்கணும், ஒரு 5 வருஷம் கழிச்சு நீ அந்த மரணத்தை மறந்து போயிடணும், இந்த வார்த்தைகளை நீ கடந்து போயிடணும்னு சொல்லி அட்வைஸ் பண்றது நீயும் நானும் யாரு? அவனுக்கு 10 வருஷம் ஆனாலும் வலிக்குது, 100 வருஷம் ஆனாலும் அவனுக்கு வலிக்குதுன்னா அந்த வலியை ரெஸ்பெக்ட் பண்ணி தானே ஆகணும். இது அவன் குடும்பத்துல நடந்ததாக, அவனுடைய சொந்த வீட்டுல நடந்ததாக, அவனுடைய பிள்ளைக்கு நடந்ததாக அவன் நினைக்கிறான். அவன் பிள்ளையை பத்தி 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசின ஒருத்தன் இன்னைக்கு இப்படி இறந்து போயிருக்கான் அப்படின்னும் போது அவனுக்கு அது அவனை கட்டுப்படுத்த முடியாம அவனுக்குள்ள இருந்து எடுத்து அவன் சொல்றான். என்னன்னு சொல்லி நீ அவனை கேவலப்படுத்துவ நீ? இது மட்டும் தான் அவர் சொன்னாரா அப்படின்னா இல்ல. அதோட தாண்டி அந்த போராட்டத்தை பத்தி, அந்த போரை பற்றி அவர் சொன்ன வார்த்தை. ரெட் பிக்ஸ் வந்து இவரு நம்ம ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் பேட்டி எடுக்கிறாரு. அந்த பேட்டி கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முந்தைய பேட்டி. அந்த பேட்டியில பேசும்போது அந்த உடல் மொழி ஆகட்டும், அந்த தோரணை ஆகட்டும், தான் என்னவோ ஒரு 1000 ஆண்டுகளுக்கு வாழ்ந்துட போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்போ, அல்லது வந்து தன் பிள்ளைகள்லாம் ஒரு 2000 வருஷத்துக்கு வாழ போறாங்க அப்படின்ற நினைப்போ என்னன்னு தெரியலீங்க. ஒரு குழந்தையுடைய ஒரு ஒரு கொடுமையான மரணத்தை அவ்வளவு ஒரு எகத்தாளம் போட்டு சொன்ன காரணத்தினாலோ என்னவோ தெரியவில்லை, தன் மகனுடைய மரணத்தை பார்த்து விட்டு தான் கண்ணை மூட வேண்டிய நிலைக்கு அவர் தள்ளப்பட்டாரோ அப்படின்னு கூட சில பேர் சொல்லிக்கிறாங்க. ஏன்னா அந்த வலி என்னன்னு அப்ப கனெக்ட் ஆயிருக்கும்ல. தான் இருக்கும்போதே தான் மகன் கண்ணு முன்னாடி மறையிற வலி அப்படிங்கிறது அந்த குடும்பத்தாருக்கு அது மிகப்பெரிய வேதனை தான், எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா அந்த வலி புரிஞ்சிருக்கும்ல அப்படிங்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த போரை பற்றி அவர் பேசுறாரு. ஏங்க அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு போரே இல்லைங்க. அது ஏதோ தெருச்சண்டை மாதிரி இப்ப இருக்குங்க, அந்த வீடியோ இருக்கு. அது ஒரு தெருச்சண்டை மாதிரி, கொலையாடி சண்டை மாதிரி அங்க ஏதோ நடந்துட்டு இருந்துச்சு, அவ்வளவுதான். இந்தியா அதுக்கு சம்பந்தமே இல்லைங்க. இத்தனைக்கும் அந்த போர் முடிஞ்ச பிறகு அந்த நாட்டின் அந்த போரை முன்னின்று நடத்திய கோத்தபய சொல்றாரு, என்ன சொல்றாரு, இந்த போரை எங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல உதவிகரமாக இருந்தது இந்தியா தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா இவர் சொல்றாரு இந்தியாவுக்கு என்னங்க சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தெருச்சண்டை அப்படின்னு. தமிழர்கள் அவ்வளவு பேர் இறந்தாங்களேங்க, அவ்வளவு பேர் கொல்லப்பட்டாங்களேங்கன்னு சொல்லி ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் கேட்கும்போது பதில் இவர் சொல்றது என்னன்னா, அது வந்து அந்த போராட்ட குழு, அந்த அமைப்பு இயக்கம் அவர்களை வந்து கேடயமாக பயன்படுத்தியது. அப்படியே எதிரிகள் சுடும்போதெல்லாம் பிடிச்சி இப்படி முன்னாடி நிறுத்திட்டாங்களாம் பெண்களை, அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை வந்து பிடிச்சி இப்படி முன்னாடி நிறுத்தி தன்னை கேடயமாக பயன்படுத்தி கொண்டார்கள். அதனாலதான் அத்தனை பேர் இறந்தாங்க அப்படின்ட்டு அவ்வளவு ஒரு எகத்தாளமாக அவர் பேசுகிறார். ஏங்க இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கறதே அசிங்கம். ஏன்னா அவ்வளவு டாக்குமெண்ட்டுகள், அவ்வளவு வீடியோக்கள், அவ்வளவு ஃபுட்டேஜ்கள் வெளியே வந்திருக்குது. கனடாவில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் பேசுறான், அங்க இருக்கக்கூடிய அதிபர் பிரதமர் பேசுறாங்க. 18 மே ஒரு ஆண்டும் அவங்க அங்க வந்து அஞ்சலி செலுத்துறாங்க, வணக்கம் செலுத்துறாங்க. ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு எம்பி அவன் நம்ம வழியை புரிஞ்சுக்கிறான், அங்க நடந்தது என்னன்னு அவனுக்கு தெரியுது. ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த அரசியல் பெருச்சாளிகளுக்கு அது ஒரு தெருச்சண்டைங்க. அது அங்க இருக்கக்கூடிய மக்களை இவங்களே கேடயமா பயன்படுத்திக்கிட்டு 1.5 லட்சம் பேர் போயிட்டாங்க. சரி ரைட்டு, இவங்க தான் கேடயமா பயன்படுத்தினாங்க. அந்த அந்த பிணங்களை, அது ஒரு வீடியோவை வெளியே வந்துச்சு. அந்த உடல்களை, இறந்த உடல்களை, நிர்வாணமான உடல்கள், பெண்கள், பெண் போராளிகள் அல்லது அந்த பகுதியில் வாழ்ந்த பெண்கள், அவர்களுடைய உடல்கள் ஏன் வந்து நிர்வாணமா மாறுச்சு? அந்த உடல்களை வந்து சிங்கள ராணுவ வீரர்கள் இழுத்து அவர்களுடைய அந்த ட்ரக் வண்டியில போடும்போது ஒவ்வொரு உடலையும் வர்ணிச்சு தூக்கி போறானே, செத்த பொணத்தை வர்ணிக்கிறானே. செத்த பொணத்தை பார்த்து இதனுடைய உடல் அமைப்பு இப்படி இருக்குது, இதனுடைய உடல் அமைப்பு இப்படி இருக்குது, இவ சாகறதுக்கு முன்னாடி ரொம்ப இது பண்ணா, ரொம்ப முரண்டு பிடிச்சா, ஒன்னொன்னையும் சொல்லி இழுத்து அந்த உடல்களை போட்டுக்கொண்டு வர்ணிக்கிறானே. மனித கேடயமாக அவர்கள் பயன்படுத்திய உடல் அது, அவர்கள் பயன்படுத்திய மனிதர்களா இவர்கள்? அதை ஏன்பா இவன் வர்ணிக்கிறான்? அவர்களுடைய காம வெறியை வந்து அந்த உடல்களை பார்த்து அவன் ஏன் அங்க சொல்லிட்டு இருக்கிறான்? அப்பா அந்த அவர்கள் மரணம் அடைந்து பிணமாவதற்கு முன்னாடி அவன் என்ன பண்ணிருப்பான்? மனித கேடயமாக பயன்படுத்தினார்களா? இப்படியாக ஒரு எகத்தாளமாக சொல்லிவிட்டு போன ஒரு மனிதர், அவருடைய மரணம் அந்த வழியில் இருக்கக்கூடியவனுக்கு ஏதோ ஒரு வகையில அவனுக்கு அது வருதுடா, வெளிப்படையா அந்த உணர்வு வருது. என்ன பண்ண முடியும்? அவனுக்கு இவ்வளவுதான் வலிக்கணும், வலிக்க கூடாது சொல்ல நீ யாரு? நீ திராவிடனா? அன்னைக்கு கேள்விப்பட்டிருப்ப, பாலச்சந்திரன் இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விப்பட்டிருப்பா. அச்சச்சோ பாவம்பா சின்ன பையன் அப்படின்னு நீ சொல்லிட்டு அடுத்த நாள் கடந்து போயிருப்ப. உன்னுடைய வலி அந்த அளவுதான். 15 வருஷம் ஆயிடுச்சு, அதனால உனக்கு ஒரு மேட்டரே இல்லை, நீ நிப்ப. அவன் குடும்பத்தை சேர்ந்தவனா தான் நினைக்கிறான் இன்னைக்கு வரைக்கும். அவனுக்கு அந்த வலி இருக்குது, என்ன பண்ண சொல்ற?
நீ என்ன சொல்ற? அவருக்கு என்னடா? அவர் வந்து அப்படியே நிறைவா வாழ்ந்து நிறைவா மறைஞ்சாரு. இப்படி உங்க ஆளுங்க, உங்க மாவீரர்கள் நீங்க சொல்றவங்க, போராளிகள் அல்லது உங்க தலைவர் நீங்க சொல்றவங்க எல்லாம் அவங்களுடைய உடல்கள் எல்லாம் காட்டப்படுது. இப்படியாக ஒரு நாய் தின்னுச்சா, நரி தின்னுச்சா, புழு தின்னுச்சா, இப்படியா அப்படி அப்படின்னு சொல்றீங்கல்ல. எத்தனை பதிவுகள் அந்த மாரி. ஏய் ராணுவம், போராளிகள், கோடிக்கணக்கான, லட்சக்கணக்கான மக்கள் பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லையில நின்னு தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய பிள்ளைகள விட்டுட்டு அங்க நின்னு போராடக்கூடிய போராளிகள் எல்லாருக்குமே வீர மரணம்னு ஒண்ணு வரும்போது, அவர்களுடைய உடலும் எங்கேயாச்சும் காட்டுல, மலையில தான்டா கிடக்கும். அது எந்த நாட்டு ராணுவமா இருந்தாலும் சரி. அத நாயும், நரியும், புழுக்களும், பூச்சிகளும் தின்னதான்டா செய்யும். அதுல ஒண்ணும் அவமானம் கிடையாது. அது பெருமைடா. இந்த மாரி வந்து லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான பேர் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக, அவன் உடம்ப அவன் நாய்க்கும், நரிக்கும் தின்ன குடுத்துட்டான்டா. என்னடா இப்ப? அதுதான்டா நல்ல சாவு. இங்க வந்து சாகும்போதும் பேர பிள்ளைகள ஒரு கையில, பொண்டாட்டிய ஒரு கையில, பிள்ளைகள ஒரு கையில எல்லாத்தையும் புடிச்சுக்கிட்டு, உசுரு போதே, உசுரு போதேன்னு பயந்துகிட்டு உசுரு விடுற சாவு, இங்க எல்லாருக்கும் சாதாரணமான சாவு, எதார்த்தமான சாவு. நம்மை போன்றவர்களுக்கு அல்லது நம்முடைய சுற்றத்தாருக்கு, நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு, நம்ம பக்கத்து வீட்ல எல்லாருக்கும் நடக்கக்கூடிய சாவு. ஆனா, எங்கேயோ கண்ணு கெட்டாத தூரத்துல எங்க இருக்காங்கன்னு கூட தெரியாத இடத்துல, உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாது. ஏன்னா, அங்க நடந்தது வந்து வெறும் எல்லையில நடந்த போர் கிடையாது. ஒட்டு மொத்தமாக சுற்றி வளைக்கப்பட்ட சூழல்ல. தான் மனைவி எங்க இருக்காங்கன்னு தெரியாது, தான் பிள்ளைங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாது, உயிரோட இருக்காங்களான்னு தெரியாது, இல்ல பிடிபட்டுட்டாங்களா, கைதிகளாக இருக்காங்கன்னு தெரியாது. அப்பயும் அந்த நேரத்துலயும் சண்டை போட்டு தான் உயிரை கொடுத்துட்டு போனவன்ட்ட அவன் மாவீரன்டா. உலகம் உள்ள வரைக்கும், இந்த சரித்திரம் உள்ள வரைக்கும், தமிழினம் மட்டுமில்ல, தமிழினம் மட்டுமல்ல, இந்த உலகம் உள்ள வரைக்கும் மாவீரர்னால அனுசரிக்கப்படும். உலகம் முழுக்க அனுசரிக்கப்படும். உலகம் முழுக்க அந்த நாளில் வந்து அவர்களால் நினைவு கூறப்பட்டு வணங்கப்படுவார்கள். இந்த நவம்பர் 26ம் 27ம் உலகம் உள்ளவரை தமிழர்களால் மிகப்பெரிய அளவில் நினைவு கூறப்பட்டு அனுசரிக்கப்பட வேண்டிய நாளாகத்தான் இருக்கும். என்னமோ நாய் சாப்பிட்டுச்சு, நரி சாப்பிட்டுச்சு, புழு சாப்பிட்டுச்சு, சாப்பிடட்டும்டா, சாப்பிட்டுட்டோம். சரி, நீ வந்து இங்க வந்து அப்படியே பயங்கரமா வாழ்ந்து இறந்தாருன்னு யார வேணா சொல்லு. அப்படி இறக்கக்கூடியவர்களை நீ சந்தன பேழையில வச்சு பூட்டி, உள்ள வச்சு அடக்கம் பண்ணி, மேல வந்து அவருடைய சமாதியில தங்க முலாம் பூசி வை. அந்த உடம்பு உள்ள போய் அப்படியே பளபளன்னு மின்னுமா? அங்கேயும் புழு தான்டா சாப்பிடும், அங்கேயும் மண்ணு தான் சாப்பிடும், அங்கேயும் கரையான் தான் சாப்பிடும். தடுத்துருவியா நீ? அப்படி அப்படியே பளபளன்னு என்னென்னலாம் பண்ண முடியுமோ, என்னென்ன பூவெல்லாம் போட முடியுமோ, என்னென்ன அலங்காரம் எல்லாம் பண்ண முடியுமோ, எல்லா அலங்காரத்தையும் பண்ணி அப்படிப்பட்ட ஒரு பேழையில பூட்டி உள்ள புதைச்சிட்டு 15 நாள் 20 நாள் கழிச்சு தோண்டி போய் பாருடா. என்ன? மக்களுக்காக நின்று, மக்களுக்காக போராடி, மக்களுக்காக மாண்டவன் அவன் மண்ணுக்கு வெளியே இருக்கும்போது எதிரிகளால் ஒருவேளை அவமானப்படுத்தப்பட்டு அவனுடைய உடல் வந்து அவனுடைய பிணத்தை எடுத்து அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னாலோ, அல்லது வந்து அவனுடைய உடல் வந்து பார்க்கறதுக்கு சிதிலமடைந்த நிலையில் இருக்கிறதுனால அது பெருமைடா. அது எங்கடா அவமானம்? எல்லா நாட்டு விடுதலை போராளிகளுக்கும், எல்லா நாட்டு ராணுவத்துக்கும் இது இயல்பு தாண்டா நம்ம மாவீரர்னு சொல்றோம். அவனுக்கு தாண்டா அரசு மரியாதை கொடுக்கிறோம். பெருமை மிகு மரணம், தியாகண்டா அது. உங்களை மாதிரி ஈத்தரைகளுக்கு வேணா, உங்களை மாதிரி சுகத்தை மட்டுமே அனுபவித்துட்டு இருக்கிற பெருச்சாளிகளுக்கு வேணா இதெல்லாம் கேவலமா தெரியலாண்டா. வழியிலும் கனவிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு அது மிகவும் வணக்கத்துக்குரிய, மிகவும் பெருமை மிக்க வீர மரணம். அது என்றைக்கும் இந்த உலகம் போற்றும். நீங்கள் இன்றைக்கு போற்றிக் கொண்டிருக்கிற பல பேரை இன்னும் சில ஆண்டுகளில், இன்னும் சில 10 ஆண்டுகளில் இந்த உலகம் மறந்துவிடும். ஆனால் உலகம் உள்ள வரைக்கும் மாவீரர்களும் தலைவரும் போற்றப்படுவார்கள், நினைவு கூறப்படுவார்கள். தூசிடா நீ கொண்டாடுறவன்லாம் அவங்களுக்கு முன்னாடி தூசி. போய் தொலை. அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.